ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அடிக்கடி பணம் வரணும். நிறைய பேருக்கு கேள்வி, திடீர்னு பணம் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன ஏதாவது சைக்கோ சிம்பாலஜி இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்க. சரி, அதில் தேடும்போது எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது நான் ஒரு புத்தகம் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வேற்று மொழி, க்ரீக் மொழி. ஸோ அதனால் அந்த மொழியில் இருந்த சில விஷயங்களில் வேறு ஒருத்தர் மூலிமா நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி, ஸோ நான் அதை லைஃப்பில் 1 இயர் பிஃபோர் ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது விஷயம் தான் நான் உங்களுக்கு இப்போ பதிவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ திடீர்னு பணம் ஏற்படணும்னா நம்ம வலது மூளையை நம்ம செயல்படுத்தினா போதும். ஸோ அதுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வலது மூளை எப்படி செயல்படும்? சிம்பிள் தான். அது ஒரு மொழியெல்லாம் உணராது. ஒரு சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை பார்த்துது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே உள்ளே பதிவாகிடும். அதுக்கான விஷயத்தை உடனே செய்ய ஆரம்பிக்கும், மேனிஃபெஸ்ட் ஆகும். இதான் ரொம்ப ஈஸியான சைக்கோ சிம்பாலஜி. இது ரொம்ப பெரிய மந்திரங்கள் அது எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வீட்டில் ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இதுக்கு நம்பிக்கை வேணாம் அப்படிலாம் இல்லை. செஞ்சு பாருங்கள். வலது மூலையில் பதிவாயிடுச்சுன்னா வர ஆரம்பிச்சிடும். வந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணினாலே போதும். அது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் கூட. எப்படி வரும்லாம் தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு வாலில் நம்ம அந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த குறியீடை ஒட்டிடணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கேப் வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் வாலில் நீங்கள் லைட் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கணும். லைட்டு ரொம்ப அதிகமான ஒரு நம்முடைய நார்மல் லைட்டை வீட்டில் போட்டு வெளிச்சம் அதிகமாக இருக்கிற வெளிச்சத்தில் அதை பார்க்காம, நார்மல் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வெளிச்சத்தில் அந்த குறியீடை பாருங்கள். பார்த்துட்டு அமைதியாக 20 நிமிஷம் அதை நீங்கள் பார்க்கணும். அந்த 20 நிமிஷம் பார்க்கும்போது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு மனசுக்குள்ளே ஆழமாக அமைதி நிலையை வச்சுட்டு, என்ன உங்களுக்கு வேணும், பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற என்ன மாதிரி பணம் வரணும் அப்படின்ற விஷயத்த மனசுக்குள்ளே பதிவு பண்ணிவிடுங்க. எப்படி பணம் வரணும் அப்படின்னா அதை ஃபீல் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த சிம்பிளை பார்த்தா போதும். 20 நிமிஷம் மீண்டும் மீண்டும் உங்கள் தேவையை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்து வரலாம். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் அதிகமாக அந்த சிம்பிளில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபோக்கஸை இப்போ நீங்கள் 20 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா, ஆரம்பத்தில் 20 நிமிஷம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. அதனால் 10 நிமிஷம் பண்ணுங்கள். 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். கைகள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிம்பிளை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய இடது கை, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் என்ன பண்ணணுன்னா, கைகள் நல்லா விரித்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் உங்களுடைய சுண்டி விரலையும் மடக்கிடணும். உள்ளங்கையில் மடக்கிட்டு அப்படியே வச்சுக்கணும். அப்போ நம்முடைய நடு விரலும் நம்முடைய மோதிர விரலும் கட்டை விரலும் தானாக அப்படியே ஓப்பன்லேயே இருக்கணும். இதை 5 செகண்டுக்கு ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் செய்யணும். 5 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை செஞ்சுக்கிட்டே தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சிம்பிளை நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து இந்த சிம்பிளை பார்த்துக்கிட்டே வரணும். எப்படி வரணும்னா, அந்த பார்த்துக்கிட்டே வர்றதுக்கு முன்னாடி அந்த சிம்பிளுக்கு கீழே உங்களுக்கு எந்த அமௌண்ட், அதாவது அமௌண்ட்ஸ் எப்படி உங்கள் ஏடிஎம் பேமெண்ட் எப்படி வந்துக்கிட்டே இருக்கணும், தேவைகளை கூடிக்கிட்டே இருக்கணும், அந்த அமௌண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும், அல்லது உங்கள் அக்கௌண்ட்டில் வரணும், அல்லது கேஷாக வரணும், எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ. பட் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கிறத மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்கோட ஜஸ்ட்டு நீங்கள் அதை பார்க்கணும். 20 நிமிஷம் இந்த முத்திரையை ரிலீஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும், பண்ணிக்கிட்டே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க என்ன ஏற்படும்னா, வலது மூலையில் தானாக பதிவாகும். ஆனால் இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, படுத்துடணும். வேறு எந்த வேலையும் வச்சுக்கக்கூடாது. போய் ஏதாவது டிவி பார்க்குறது, அல்லது ஏதாவது புக்ஸ் படிக்கிறது, ஏன்னா அர்ஜென்ட் ஒர்க்கு அந்த மாதிரி வெளியில் அப்படின்னு எந்த ஓடிடக்கூடாது. அப்படி ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வந்து இதை பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் செய்யணும். இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக படுத்திங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் தூங்கிடுவீங்க. இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண உடனே தூக்கம் வரும். பட் ஆனாலும் தூக்கம் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி டைமிங்கை அதை ட்ரை பண்ணி அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுங்க. படுத்து தூங்கின பிறகு நீங்கள் ஆல்ரெடி மறுபடியும் எழுந்துருங்க. காலையில் ஒரு தடவை பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணுங்கள். அதாவது காலையில் கொஞ்சம் நேரம் அந்த தூங்கி எழுந்த உடனே நீங்கள் அதை பார்க்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதை ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் நைட் அதே தூங்கும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதை மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிங்க. 10 நிமிஷம், அப்புறம் 10 டேஸ்க்கு மேலே ஒரு 20 மினிட்ஸ் மேலேயே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம்.
அப்போ 20 மினிட்ஸ் மேலே நீங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அது பதிவாகிடும். மேக்ஸிமம் பதிவாக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கே தெரியாமல் திடீர் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதெல்லாம் மணி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடன் கொடுத்துருக்கீங்களா சரி, பணம் உங்களை நோக்கி வந்துடும். அல்லது உங்களுக்கு பணம் நேச்சுரலாகவே வரணும், வெளிலேருந்து வரணும் அப்படின்னா அது உங்கள்கிட்ட வந்துடும். அல்லது உங்கள் உழைப்புக்கு உழைப்பும் இல்லை பணமும் இல்லைன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும், உழைப்பும் வரும் பணமும் வரும். அது எப்படின்னு தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சில பேருடைய அனுபவம் இல்லை, நான் படித்தது. சில பேர் வந்து சில அமௌண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாலரை வந்து ஒட்டிடுவாங்க, யூரோஸ் ரிங்கட்ஸ் அந்த மாதிரி ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு ருபீஸ் நீங்கள் செவுத்துலேயே ஒட்டிடலாம். நீங்கள் அந்த சிம்பிளுக்கும் அதையும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எவ்வளோ ஒட்டினீங்கன்னா அவ்வளோதான் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. இது ஒருத்தருடைய அனுபவங்கள். நானும் என்ன பண்ணேன், ஒரு 500 நோட்டை வந்து ஒட்டிட்டேன். அது பண்ண ஆரம்பித்தது வந்து அதிகமாக நான் பார்த்தது வந்து 500s என் கீழே வந்துகிட்டே இருந்தது. வந்துக்கிட்டே இருக்கும், எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். நான் செய்த பழைய ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பெண்டிங் நிறையா இருக்கும். அந்த பெண்டிங்கை நான் மறந்துட்டு இருப்பேன். அது என்கிட்ட வந்துடுது. அப்புறம் நான் யாருக்கோ கடன் கொடுத்தேன், அது மறந்துட்டேன் நான். அவர் எடுத்து என் கையில் கொடுக்குறாரு. அதனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ரைட் பிரெயினில் அழகாக அது பதிவாயிடுச்சுன்னா நீங்கள் மந்திரம் சொல்லணும் எதுவுமே அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டார், அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும், உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். இது அற்புதமான ஒரு சைக்கோ சிம்பாலஜி. இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணது பேகன் சம்மந்தப்பட்ட மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு அற்புதம் என்னென்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூதர்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜூஸ் அண்டு இஸ்லாமிக் இருக்கக்கூடியவர்கள், அதாவது யூதர்களாக இருக்கக்கூடியவங்க அதிகமாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது யூதர்கள், இந்த 2 பிரிவுபட்ட யூதர்கள் அனைவரும் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எனக்கு அந்த புத்தகத்தை கொடுத்தவருடைய அனுபவத்தை எனக்கு சொன்னார். ஸோ அதனால் அவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருடைய அனுபவங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். அதனால் நான் நிறைய பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன். அவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே விஷயந்தான், நீங்கள் எதை அந்த மனசுக்குள்ளே அது பதிவாயிடுச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசு எங்கே பார்த்தாலும் அதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பணமாக தெரிஞ்சிட்ருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். பட் ரெகுலராக நீங்கள் அந்த முழு கவனம் வச்சுருங்க. இதுக்கு கீழே ஒரு ரிக்வஸ்ட், கீழே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 500 ருபீஸ் நோட்டை வச்சுட்டிங்கன்னா டெய்லி வந்துக்கிட்டே இருக்குன்னா வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னு தெரியாது. சில பேர் உங்களுடைய நம்பிக்கையை சம்மந்தப்பட்ட சில பேர் வந்து அப்போ ஏடிஎம் கார்டை வச்சுருவாங்க. அந்த கார்டில் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஸோ ஒட்டி விட்டுருவாங்க. இது வந்து ஒருத்தரோட அனுபவங்கள். அவங்க அந்த சிம்பிள் கீழே வச்சுட்டு டெய்லி அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது. அதாவது தடை பண்ணாமல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துக்கிட்டே இருந்த அனுபவங்கள், நான் படித்தது, அதை பார்த்து நான் அனுபவித்தது, நான் பல பேருக்கு சொன்னது, அது மூலம் ஏற்பட்ட அனுபவம் நிறையா. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வலது மூலையில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அடிக்கடி பணம் உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும். எதை நீங்கள் பார்க்குறீங்க அதிகமாக, இதை பார்க்க என்ன ஆகும்னா, வெளியில் அதிகமாக இதை தான் உங்கள் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், அதிகமாக உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த வர்றது மேலே மட்டும் முழு கவனம் மட்டும் வைங்க. வேறு எதையும் மேலே கவனம் வைக்கக்கூடாது. வந்துக்கிட்டே இருக்கிறத மட்டும் உங்கள் ஈகர்னஸ் அதிகமாக அதிலே இருந்தால் மட்டும் போதும், வந்துக்கிட்டே இருக்கும். வேறு எதுவும் இல்லை. உங்கள் எண்ணம் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தரும். மனம் போல் வாழ்க்கை, கண்டிப்பாக உங்களுக்கு அது அற்புதத்தை செய்யும். இந்த சைக்கோ சிம்பாலஜியுடைய சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்க்கட்டும். அவங்களுக்கும் பணம் தேவை, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்குது. அவங்களுக்கும் அது வரும் கூட, வந்து சேரும். ஸோ முயற்சி செய்து பாருங்கள், பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களே சொல்லுங்கள், என்ன சைக்கோ சிம்பாலஜி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு தேவையான அந்த சைக்கோ சிம்பாலஜியை நான் வந்து போடுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி.